வெல்கம் டு ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட் ட்ரிக்ஸில் பார்க்க போகிறது ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர். கொடுக்கப்பட்ட எண்ணின் வர்க்க மூலம் காணுதல். ஸோ வர்க்கம் அப்படின்னா என்ன? ஒரு நம்பரோட பர்ஃபெக்ட் ஸ்கொயரை நம்ம வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மாற்றா வர்க்க மூலம் காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் find the square root of the given number. ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் மூலமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரெடிஷ்னல் வைஸ் போடக்கூடிய எந்த ஸ்டெப்பும் தேவையில்லை. ஏன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கால்குலேட்டர் இல்லாமல் சம்ஸ் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் போடக்கூடாது. போட்டோம்னா டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். டைமையும் சேவ் பண்ணணும், அதே நேரம் ஆன்சரும் அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஷார்ட்கட் இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ போன செஷனில் உள்ள வீடியோ பார்க்காதவங்க அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க. ஏன்னா போன கிளாஸில் நம்ம கியூப் ரூட்ஸோட ஷார்ட்கட்ஸ் பார்த்துருந்தோம். அந்த கியூப் ரூட்ஸோட ஷார்ட்கட்டில் ஒரு ஸ்டெப் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம பார்க்க போகிற ஸ்கொயர் ரூட்டோட ஷார்ட்கட் இன்னைக்கு. ஸோ கியூப் ரூட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு போன வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ கிவன் நம்பர் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ரிவீலிங் த ஃபேக்ட்ஸ், அதாவது என்ன நமக்கு மேத்தமெட்டிக்ஸில் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த ஃபேக்டை வச்சு தான் இந்த ஷார்ட்கட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ 1 ஸ்கொயரில் இருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நம்ம எழுதி அதில் என்ன ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ 1 ஸ்கொயர் அதோட வேல்யூலேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் போன கிளாஸ்லேயே மெமரைஸ் பண்ணி வைக்க சொல்லியிருந்தோம். மெமரைஸ் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இப்போ நான் இங்கே எழுதுகிறேன். 9 ஸ்கொயர், அதுக்கப்புறம் 10 ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் த ஸ்கொயர் வேல்யூஸ்? 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 square 9, 4 square 16, 5 square 25, 6 square 36, 7 square 49, 8 square 64, 9 square 81, 10 square 100. இப்படி முதல்ல 1 இருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நம்ம எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா, என்ன நம்பரோட ஸ்கொயர் என்ன நம்பரில் முடியுது. உதாரணத்துக்கு 1 ஸ்கொயர் 1ல் முடியுது, 9 ஸ்கொயரோட ரிசல்ட்டும் 81 இருந்தாலும் அதோட எண்டிங் நம்பர் கவனிச்சிங்க அப்படின்னா அதுவும் 1ல தான் முடியும். ஸோ இந்த மாதிரி சில சீக்ரெட்ஸ் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸில். ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ் பின்னாடி சில சீக்ரெட்ஸ் இருக்கும். அந்த சீக்ரெட்ஸை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து என்ன ஷார்ட்கட் நம்ம எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக எடுக்க முடியும்னு தான் பார்க்கறது தான் இந்த செஷனோட முக்கிய ஆப்ஜெக்ட். ஸோ யோ 1 ஸ்கொயர் இஸ் 1, 9 ஸ்கொயர் ஆல்சோ எண்ட் வித் 1. சரி, 4 பாருங்க, 2 ஸ்கொயர் எண்ட் வித் 4, 8 square also end with 4, 3 square end with 9, 7 square also end with 9. அதே மாதிரி 4 square end with 6, 6 also end with 6, 5 square end with 5, 0, அதாவது 10 ஸ்கொயருங்கிறது 0ல முடியக்கூடிய ஒரு நம்பர். அந்த நம்பரோட ஸ்கொயர் 0ல தான் முடியும். ஸோ இதை நமக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் நோட்டாக எடுத்து எழுதிக்கலாம். 1, இங்கே பார்த்த 1, அதுக்கப்புறமா 9, 1ம் 9ம் எதில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா end with 1, 1ல தான் முடியும். 1ஆ இருந்தாலும் 9ஆ இருந்தாலும். அடுத்தது 2 and 8, இந்த ரெண்டு நம்பர்ஸுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் 4ல முடியும். ஸோ அதை நம்ம ஷார்ட் நோட்டாக எழுதிக்கலாம். end with 4, 2 ஸ்கொயராக இருந்தாலும் 8 ஸ்கொயராக இருந்தாலும் 4ல தான் முடியும். அடுத்தது இதே மாதிரி இன்னும் டீட்டெயிலாக மற்ற நம்பர்ஸ்க்கும் எழுதிக்கலாம். Next numbers 4 and 6.
4ம் 6ம் எதில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேயே தான் முடியும். ஸோ end with 6. அதுக்கப்புறம் 2 எழுதியாச்சு. 3 பார்க்கல இன்னும். 3 and 7 end with 9. ஸோ மொத்தம் 1லேருந்து 10 வரைக்கும் 10 நம்பர்ஸ். அதில் 8 நம்பர்ஸோட ஃபேக்ட்ஸை எடுத்து தனியாக எழுதி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. 5க்கு 5ஏ தான் எண்ட் ஆகும். 0க்கு 0லதே அந்த நம்பர் முடியும். ஸோ 5 ends with 5, 0 ends with 0. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான் அந்த சீக்ரெட்ஸ். இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வேல்யூஸை அப்படியே மெமரைஸ் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும். 1 and 9 end with 1, 2 and 8 squares end with 4, 0 end with 0, 5 ends with 5. 5ல் முடிகிற நம்பர் எல்லாமே அதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக 5ல் தான் வரும். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது நம்ம முக்கியமான ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 and 6 ending with 6, 3 and 7 end with 9. இதோட ஸ்கொயர்ஸ் எல்லாமே 9ல் எண்டப் ஆகும். இதை மெமரைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யார் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் உங்ககிட்ட கொடுத்தாலும் அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படிங்கிறத ஒரு 3லேருந்து 5 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால் சொல்ல முடியும். சரியா? இப்போ நம்ம இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். இந்த 4 ப்ராப்ளம்ஸில் இந்த மெமரைசேஷன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த ஃபேக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், ஷார்ட் ட்ரிக் எவ்வளோ டைம் எடுக்குது, எல்லாமே இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்பர் 1. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்பர் 1ல் லெஃப்ட் சைடில் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369 கொடுத்துருக்கேன். ரைட் சைடில் அதோட கரெக்ட் ஆன்சரும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஷார்ட்கட்டில் செக் பண்ணி கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 37 ஸ்கொயர். சரியா? சரி, இப்போது 37 ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் 1369. 1369 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அது 37. It is 37, not 37 square. Answer 37 அப்படின்னு வரணும். இப்போ நம்ம பார்க்கலாம். So first step, 1369 ஓட கம்ப்ளீட்டான ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் போகிறதுக்கு ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா கடைசி நம்பரை தான் பார்க்கணும். ஆல்ரெடி கியூப் ரூட்ஸ் பார்த்துருந்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே நம்ம லாஸ்ட் நம்பர் எப்படி செக் பண்ணுவோமோ அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் இங்கே செக் பண்ணலாம். ஸோ 9 அப்படின்னு வந்திருக்கு. எதோட ஸ்கொயர் 9ல் முடியும் அப்படின்னு அந்த போன இதில் ஃபேக்ட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ஃபேக்ட்ஸை ரீகால் பண்ணி பார்க்கணும். என்ன வேல்யூவோட ஸ்கொயர் 9ல் முடியும் அப்படின்னா 3 ஸ்கொயர் அல்லது 7 ஸ்கொயர் 9ல் முடியும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 9ல் டபுள் ஏரோ போட்டு ஏதோ ஒரு நம்பர் 3ல் முடிய போகுது அல்லது ஏதோ ஒரு நம்பர் 7ல் முடிய போகுது. இந்த 2 நம்பரில் ஏதோ ஒன்று தான் நமக்கு கம்ப்ளீட் ஆன்சராக வரும். ஏன் அப்படின்னா 3 ஸ்கொயர் 9 பார்த்தோம், 7 ஸ்கொயர் 49 பார்த்தோம். ரெண்டுலேயுமே எண்டிங் நம்பர் நமக்கு 9. இங்கே எண்டிங் நம்பர் 9 அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த வேல இதை ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் போல்டாக எழுதிடுறேன். கொடுத்துருக்க நம்பர் 1369. இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்ததுல 3ல் முடிகிற நம்பருக்கு ஸ்கொயர் 9ல் வருது, 7ல் முடிகிற நம்பரோட ஸ்கொயர் 9ல் முடியுது. ஸோ அந்த நம்பர் 3ல் முடியணும், இல்லை 7ல் முடியணும். அடுத்த ஸ்டெப் 2. இது ஸ்டெப் 1. அடுத்தது ஸ்டெப் 2. இக்னோர் த லாஸ்ட் 2 நம்பர்ஸ். இக்னோர் த லாஸ்ட் 2 நம்பருங்கிறத விட டிஜிட்ஸ்ங்கிற வார்த்தை ஆப்டாக இருக்கும், அதனால டிஜிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ டிஜிட்ஸ், லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இதில் இக்னோர் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன 1369ல் கடைசி 6 and 9 இதை இக்னோர் பண்ணிடுறோம். எதனால் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்கொயர் ரூட். வர்க்க மூலம் காணும்போது கடைசி 2 நம்பரை இக்னோர் பண்ணணும். இதுவே கியூப் ரூட், அதாவது கன மூலம் பார்க்கும்போது கடைசி 3 டிஜிட்ஸை இக்னோர் பண்ணணும். இது நம்ம ஷார்ட்கட்டோட ரூல்.
ஓகேவா? இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இக்னோர் பண்ணியாச்சு. மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் நம்பரை நம்ம given number அப்படின்னு எடுத்துக்கலாம். given number அப்படின்னா எக்ஸாம்ல கொடுத்திருக்க நம்பர். எக்ஸாம்ல கொடுத்த நம்பர் 1369. அதுல 2 இக்னோர் பண்ணது போக மிச்சம் இருக்கிற நம்பர் given நம்பர்னு எடுத்துக்கணும். 13. இப்போ இந்த 13 குள்ள இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 13 குள்ள அடங்கணும். அட் த சேம் டைம் அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயரோட ரிசல்ட் 9. சப்போஸ் நீங்கள் 4 ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா 16 அப்படின்னு உங்களுக்கு போகும். ஸோ 4 ஸ்கொயர் 16ங்கிற வேல்யூ 13க்கு வெளியில் இருக்குது. 13 தாண்டி போகுது. நமக்கு தாண்டி போகிற எந்த வேல்யூவும் தேவையில்லை. நமக்கு தேவை அந்த 13க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ. 3 ஸ்கொயர்னு எடுத்தாச்சு 9. ஓகே, இப்போ இதில் என்ன வேல்யூ நம்ம பிக் பண்ணணும் அப்படின்னா பேஸ் எடுத்துக்கோங்க. எதோட ஸ்கொயர் 9ஆ வந்தது? 3யோட ஸ்கொயர். அப்போ 3 தான் நமக்கு வேண்டிய நம்பர். அந்த 3யை அந்த முன்னாடி ஒரு டேஷ் போட்டிருந்தோம் இல்லையா, ப்ரிசீடிங் நம்பர், அந்த கேப்ல நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ இந்த நம்பருக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரிசல்ட் 1369ஓட ஸ்கொயர் ரூட்டோட ரிசல்ட் ஒன்று 33ஆ இருக்கலாம், இல்லைன்னா 37ஆ இருக்கலாம். ஒன்லி இந்த 2 சான்ஸ் மட்டும்தான், வேற சான்ஸ் கிடையாது. சரி, இப்போ இந்த 33 அல்லது 37ல இப்போ நம்ம எக்ஸாமினேஷன்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருக்கும். எல்லா கொஸ்டினுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதாவது 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ABCD. இந்த ஆப்ஷனை பார்த்து நீங்க அதிகபட்சமா உங்களோட ஐடியாவை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன்ல ஒன்று 37 ஆன்சரா இருந்திருந்தா 37 கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. 33 கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னா 37 நீங்க டைரக்டாவே எடுத்துக்கலாம். சப்போஸ் எக்ஸாம்ல இந்த 33, 37 ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த ஸ்டெப் நீங்க போக வேண்டியது இருக்கும். அதுதான் ஸ்டெப் 3. அடுத்த ஸ்டெப் 3. இந்த ஸ்டெப் 3ல இந்த ப்ராசஸ்க்கு பேரு கிரியேட்டிங் டம்மி நம்பர். நம்ம டம்மி நம்பர் எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த 2 நம்பர்ல 33ஆ 37ஆ அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அந்த ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜருக்காக மட்டும்தான் டம்மி நம்பரை நம்ம கிரியேட் பண்றோம். சரி, இப்போ ஸ்டெப் 3 போகலாம். இந்த ஸ்டெப் 3ல என்ன நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. 2 பிளேஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 3 தான் எழுதியிருக்கோம். இந்த சேம் நம்பரான 3 இன்டு நெக்ஸ்ட் நம்பர். 3க்கு அடுத்த நம்பர் மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் டு 3 இஸ் 4. எப்பவுமே இதே ப்ரொசீஜர் தானா அப்படின்னா எப்பவுமே இதே ப்ரொசீஜர் தான். இது யூனிவர்சலா நீங்க எல்லா நம்பர்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல 3 இருக்கு, இப்போ 3க்கு பதிலா இந்த இடத்துல 7 and 7 அப்படின்னு சில சம்ஸ்ல வந்தது அப்படின்னா 2 பிளேஸ்லயும் 7 இருந்தா 7 இன்டு நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு பண்ணுவோம். சப்போஸ் 3க்கு பதிலா இந்த இடத்துல 9 இருக்கு, இந்த இடத்துலயும் 9 இருக்கு, இந்த இடத்துலயும் 9 இருக்கு, both the places 9 அப்படின்னா 9 இன்டு நெக்ஸ்ட் நம்பர். ஸோ 9 இன்டு 10 அப்படின்னு வரும். ஸோ 90 அப்படின்னு நமக்கு டம்மி நம்பர் கிரியேட் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம இந்த கொஸ்டின்குள்ள வந்துடலாம். 33ஆ 37ஆ? இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் 37 விட்டுருங்க. விட்டுட்டு இந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய நம்பர் 3 ரெண்டு இடத்துலையுமே சேமா தான் இருக்கும். இது எல்லா அசம்பிளியும் நம்ம தானே கிரியேட் பண்றோம், ரெண்டுமே சேமா தான் வரும். ஸோ சேம் நம்பர் என்ன? 3. 3 இன்டு நெக்ஸ்ட் நம்பர் 4. 3 இன்டு 4 12. ஓகேவா? இப்போ டம்மி நம்பர் நான் கிரியேட் பண்ணியாச்சு. டம்மி நம்பர் இஸ் 12 அப்படின்னு எனக்கு தெரியுது. ஓகே, ஸ்டெப் 3 ஓவர். டம்மி நம்பர் கிரியேட் பண்ணியாச்சு. பட் 33ஆ 37ஆ இது ரெண்டுல எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு தெரியாது இல்லையா நமக்கு. இப்போ ஸ்டெப் 4 கம்பேரிசன். எதை கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட டம்மி நம்பரையும் நமக்கு கிடைச்ச கிவன் நம்பரையும் எடுத்து கம்பேர் பண்ண போறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது முதல்ல கிவன் நம்பரை தான் நம்ம எழுதணும். அந்த சைடில் தான் டம்மி நம்பரை எழுதணும். ஏன்னா இந்த டம்மி நம்பருக்கு பெருசாக வேலை எதுவும் கிடையாது. இந்த கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் டம்மி நம்பர் தேவைப்படாது, தூக்கி போட்டுடலாம். ஸோ கிவன் நம்பரையும் டம்மி நம்பரையும் நான் இப்போ கம்பேர் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த கம்பேரிசன் பாக்ஸ் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இதை வரைஞ்சிருக்கேன். ஸோ கிவன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இக்னோர் பண்ண பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய கிவன் நம்பர் 13. ஸோ கிவன் நம்பர் 13. டம்மி நம்பர் நமக்கு என்ன கிடைச்சது? 12. சரி, 13 பெருசா 12 பெருசா அப்படின்னா 13 தான் பிக்கெஸ்ட் நம்பர். ஸோ கிவன் நம்பர் பெருசா இருக்கு டம்மி நம்பரை விட இந்த கேஸ்ல. பட் சில கேசஸ்ல
given number smaller-ஆ இருக்கும், சின்னதா இருக்கும். ஸோ சின்னதா இருந்தா இந்த ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பர்? 33 ஸ்மாலர் நம்பர். டம்மி நம்பரை விட given நம்பர் ஸ்மாலரா இருந்தா உங்களோட ரெண்டு ஆப்ஷன்ல ஒன்று சூஸ் பண்ண போறீங்க. ஒன்று ஸ்மாலா தான் இருக்கும், எப்பவுமே இன்னொன்று கிரேட்டரா இருக்கும். ஸோ ஸ்மாலரா இருந்தா ஸ்மாலர் இஸ் த ஆன்சர். சப்போஸ் இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா given நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் த டம்மி நம்பர். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல பிக்கர் நம்பர் இது 37 பிக்கர் நம்பர், 33 ஸ்மாலர் நம்பர். எனக்கு இங்க என்ன வந்திருக்கு? பிக்கர் நம்பர் இஸ் given நம்பர். அப்போ ஆன்சர் 37 அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஸ்மாலரா இருந்தா 33 ஆன்சரா வரும். given நம்பர் பிக்கரா இருந்தா நம்மளோட ஆப்ஷன்ல பிக்கர் தான் நம்மளோட ஆன்சரா வரும். இதை ஒன்ஸ் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக பார்த்த விஷயத்த ஒரு தடவை ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ் போகலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369 கேட்டிருந்தாங்க. ஸ்டெப் 1 லாஸ்ட் நம்பர் செக் பண்ணணும். இந்த லாஸ்ட் நம்பர் 9 இருக்கு. 9 பொறுத்த வரைக்கும் 1 3 ஸ்கொயரும் 9 தான், 7 ஸ்கொயரும் 9ல தான் முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3யும் 7ம் நம்ம சாம்பிளுக்கு எடுத்துக்கணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் எண்டிங் நம்பரா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுதுங்கிறதுக்காக நான் பிளாக் கலர்ல டேஷ் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டெப் 2 இக்னோர் த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது ஷார்ட்கட்ல கடைசி 2 நம்பர்ஸை இக்னோர் பண்ணிடணும். மிச்சம் இருக்கக்கூடியதை கிவன் நம்பரா நம்ம எடுத்துக்கணும். கிவன் நம்பர்னா எக்ஸாம்ல கொடுத்துருக்கிற கிவன் நம்பர், கொடுத்த எண், அவ்வளோதான். ஸோ கிவன் நம்பர் 13. அடுத்த ஸ்டெப் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது இந்த கிவன் நம்பர்க்குள்ள அடங்குற மாதிரியான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. அதாவது 3 ஸ்கொயர் 9 வரும். இதில் 3 தான் பேஸ். இந்த 3 எடுத்து நம்ம முன்னாடி வரக்கூடிய நம்பராக போடணும். அதாவது இந்த 1369 அப்படிங்கிற நம்பர் ஒன்று 33யோட ஸ்கொயராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 37ஓட ஸ்கொயராக இருக்கலாம். அடுத்தது ஸ்டெப் 3. எனக்கு இப்போ 33ஆ 37ஆ அப்படின்னு ஆன்சர் தெரியணும். இதில் பார்த்தீங்கன்னா 33 ஸ்மாலர் நம்பராக இருக்கும், 37 பிக்கர் நம்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது கன்ஃபார்மான ஆன்சர் அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் டம்மி நம்பர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன். இந்த டம்மி நம்பரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இந்த ரெண்டு ஆப்ஷனில் சேம்னு சொல்கிறது ப்ரிசீடிங் நம்பர், முந்தைய நம்பர் 3 அப்படின்னு இருக்குது. இந்த 3யோட அதுக்கு அடுத்த நம்பர் ஜென்ரலாக என்ன நம்பர் வரும்? 3க்கு அப்புறம் 4 வரும். இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 3 × 4 12. இப்போது டம்மி நம்பர் அப்படிங்கிறது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 12. டம்மி நம்பருங்கிறது ஒரு சம்க்கு மாறும். இந்த சம்மில் அது 12. சரி, டம்மி நம்பர் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேரிசன் பண்ணணும். இந்த கம்பேரிசன் ப்ராசஸில் கிவன் நம்பரை ஜின்னு வச்சுக்கிறேன், டம்மி நம்பரை டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கிவன் நம்பர் என்ன? 13. டம்மி நம்பர் என்ன நமக்கு கிடைச்சது? 12. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு கம்பேரிசன் பார்க்கும்போது கிவன் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போவுமே டம்மி நம்பரை விட்டுருங்க, கிவன் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால தான் அது நேமே டம்மி. ஜஸ்ட் கம்பேரிசன் மட்டும்தான், அதுக்கப்புறம் அந்த வேல்யூ தேவைப்படாது. கிவன் நம்பரில் தான் நம்மளோட மைண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிருக்கணும். கிவன் நம்பர் கிரேட்டரா அப்படி பார்க்கணும். கிவன் நம்பர் கிரேட்டரா இருந்தால் இந்த பிக்கர் நம்பர் தான் நம்மளோட ஆன்சர். சப்போஸ் சம்டைம்ஸ் கிவன் நம்பர் லெஸராக இருக்குது அப்படின்னா ஸ்மாலர் நம்பரை இங்கே சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்மளோட இந்த ஆன்சர் 33ஆ 37ஆ அப்படிங்கிறதுக்கு பதில் 37. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369 இஸ் 37. இதே மாதிரி ஸ்பீடோட பேலன்ஸ் 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். Question number 2. What is square root of 1681? So இதோட ரிசல்ட் 41. இதோட ரிசல்ட் வந்து 41. ஸோ இந்த 41 எப்படி இந்த ஷார்ட்கட்டில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். லுக் அட் த லாஸ்ட் நம்பர், கடைசி நம்பர் 1. 1னா என்ன அர்த்தம்? 1 ஸ்கொயர் 1ல் முடியும், 9 ஸ்கொயரும் 1ல் முடியும். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது, அந்த நம்பர் இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். அந்த நம்பர் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? லாஸ்ட் 2 நம்பர்ஸை இக்னோர் பண்ணிடணும். கிட்டத்தட்ட அதை நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிடலாம், அது தேவைப்படாது. இதுக்கப்புறம் லாஸ்ட் 2 நம்பர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? 16. 16க்குள்ளே அடங்குற மாதிரியான ஒரு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் 16.
மேம் ஈக்குவலாக வந்தால் எடுக்கலாமான்னா தாராளமாக எடுக்கலாம். இந்த லெவலில் தாண்ட மட்டும் கூடாது. 16 ஈக்குவலாக இருந்தால் பரவாயில்லையா? பரவாயில்ல. அப்போ 4 தான் பேஸாக வரும். அப்போ நான் இங்கே 4 போடுறேன். எந்த பேஸுக்கு 16 கிடைச்சதோ அந்த பேஸ் எடுத்து அந்த டேஷில் எழுதிடுறேன். அதாவது இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னா ஆன்சர் 41 அல்லது 49 தான். வேற எந்த நம்பரும் வரப்போறதில்ல. இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒன்று. ஓகே, ஸ்டெப் 2 ஓவர். அடுத்தது ஸ்டெப் 3. இந்த 2 நம்பர்ல எது கன்ஃபார்மான ஆன்சர்னு தெரியணும். இது ஸ்மாலராக இருக்கு. நம்மளோட ஆன்சர்ல இது ஸ்மாலர் நம்பராக இருக்கு. 49 இஸ் த பிக்கர் நம்பர். அடுத்தது இந்த 16ல நம்ம அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய 4 எடுத்திருக்கோம் இல்லையா? 4. இந்த 4 இன்டூ நெக்ஸ்ட் நம்பர். இதை எதுக்கு பண்றோம் அப்படின்னா நமக்கு தேவை டம்மி நம்பர் கிரியேட் பண்றோம். 4 இன்டூ நெக்ஸ்ட் நம்பர் 4 இன்டூ 5. 4 இன்டூ 5 20 அப்படின்னு வருது. இப்போ எனக்கு டம்மி நம்பர் 20 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, கிவன் நம்பர் பார்ப்போமா? கிவன் நம்பர் என்ன? ஆல்ரெடி இருந்த 4 டிஜிட்ல 2 டிஜிட் இக்னோர் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்திருந்த நம்பர் 16. இப்போ நீங்களே பாருங்க, கிவன் நம்பர் டம்மி நம்பரை விட பிக்கரா ஸ்மாலரா? பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? சின்னதா இருக்கு. 16 20யை விட சின்னதா இருக்கு. ஸ்மாலர்னா நம்மளோட ஆன்சர் நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஆப்ஷன்ல ஸ்மாலர் தான். ஸோ ஆன்சர் 41. 41 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் 1681. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Question number 3, square root of 4624. So இதுவும் அதே மாதிரி தான். Take the last digit. கடைசி டிஜிட்டை பாருங்க. 4 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயர்ஸாக வரும்? 2 ஸ்கொயர் 4ல் வரும், 8 ஸ்கொயரும் 4ல் வரும். ஆனால் 2ம் 8ம் லாஸ்ட் நம்பராக தான் இருக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸாக ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப் 2, இக்னோர் த லாஸ்ட் 2 நம்பர். டேக் த ரிமைனிங் நம்பர் அஸ் த கிவன் நம்பர். கடைசி 2 நம்பரை அடிச்சுட்டு மீதி இருக்கிற கிவன் நம்பர் எடுத்துக்கணும். இந்த 46 அப்படிங்கிறது எந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்குள்ள அடங்குது அப்படின்னு பார்க்குறோம். 6 ஸ்கொயர் 36. இதை தாண்டி எடுத்தீங்கன்னா 7 ஸ்கொயர் 49 வந்துடும். 49ங்கிறது 46க்கு மேலே இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. சரி, இப்போ உள்ளடங்குற மாதிரி நம்பர் எடுத்தாச்சு. 6 ஸ்கொயர் 36 இதோட பேஸ். இப்போ 6 எடுத்து இங்கே ஃபில்அப் பண்ண போகிறோம். இப்போ ஆன்சர் 62ஓ அல்லது 68ஓ தான். அடுத்த ஸ்டெப் கிரியேட்டிங் டம்மி நம்பர். டம்மி நம்பர் எப்படி கிரியேட் பண்ணுறது? இந்த காமனாக இருக்கக்கூடிய 6ஐ அதோட நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது, ஸோ 6 இன்டூ நெக்ஸ்ட் நம்பர் 6 இன்டூ 7. 6 இன்டூ 7 42. இப்போ டம்மி நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது 42. அடுத்தது கிவன் நம்பரையும் டம்மி நம்பரையும் கம்பேர் பண்ண போகிறோம். வாட் இஸ் த கிவன் நம்பர்? 46. சரி, கிவன் நம்பர் பெருசாக இருக்கா ஸ்மாலராக இருக்கா? பெருசாக இருக்குது. பெருசாக இருந்தால் இது 2 நம்பரில் இந்த 2 ஆப்ஷனில் எது பெரிய நம்பரோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆன்சர் 68. ஸ்கொயர் வராது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4624 இஸ் 68. அடுத்த கொஸ்டின். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20449 ஈக்குவல் டு, இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 143. ஓகே, ஸோ எவ்வளோ பெரிய டிஜிட்ஸாக இருந்தாலும் இந்த ஸ்கொயர் ரூட்டில் நம்ம ஈஸியாக வேல்யூஸை அப்சர்வ் பண்ண முடியும். அதான் இந்த ஷார்ட்கட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ லாஸ்ட் டிஜிட் 9. 9 அப்படின்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் நம்பர் 3 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் தான் 9ல் முடியும். கடைசி நம்பர் 3ஆக இருக்கலாம் அல்லது 7ஆக இருக்கலாம். இந்த 2 வழி மட்டும்தான். ஸோ இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் டேஷ் போட்டுட்டேன். இதில் சம்வாட் நம்பர் வரப்போகுது. அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப், இக்னோர் த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் கடைசி 2 டிஜிட்ஸ் மட்டும்தான் நம்ம அதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ். பேலன்ஸ் இருக்க 204க்குள்ள அடங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட்டாக இருக்கணும். இதுக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கணும். அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 ஸ்கொயர். 14 ஸ்கொயரோட வேல்யூ 196. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி 1ல் இருந்து 25 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 ஸ்கொயர்லேருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதுக்கு அடுத்து உள்ள ப்ரொசீடிங்ஸ் 1000 ஸ்கொயர் உள்ள நம்பர் ஆகட்டும், ஷார்ட்கட்டில் கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட் பார்க்குறதாகட்டும், இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியது 1 ஸ்கொயர்லேருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும். ஃபார் கியூப் வேல்யூஸ் யூ வாண்ட் டு மெமரைஸ் ஃப்ரம் 1 கியூப்லேருந்து 15 கியூப் வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. சரி, இப்போ நமக்கு 14 ஸ்கொயர் அப்படி தான் நமக்கு தெரியும், மெமரைஸ் பண்ணி வச்சுருப்போம். 14 ஸ்கொயர் இஸ் 196.
சரி, இப்போ இந்த 14 எழுதிடலாமா அப்படின்னா எழுதிடலாம். டபுள் டிஜிட் வருது, எஸ். உங்களுக்கு லார்ஜர் டிஜிட்ஸ் வர 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 நம்மளோட ரிசல்ட்டையும் 1 டிஜிட்டாக இருந்தது டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் அந்த மாதிரி மாறத்தானே செய்யும். ஸோ 14 அப்படிங்கிற வேல்யூ தான் காமனாக இருக்குது. இப்போ அடுத்தது 143 அல்லது 147 ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இதில் காமனாக இருக்கிற 14 நான் எடுத்துக்கிறேன். 14 இன்டூ நெக்ஸ்ட் நம்பர். இது எதுக்கு பண்ணுறோம்? டம்மி நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுக்காக. 14 இன்டூ நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 14 இன்டூ 15. ஸோ 14 இன்டூ 15 எவ்வளவு? ஸோ 15 ஸ்கொயர் 225. 225ல் போச்சு அப்படின்னா 210 அப்படின்னு வரும். ஸோ டம்மி நம்பர் எனக்கு 210. இப்போ அடுத்த ஸ்டெப் கம்பேரிசன் பண்ண போகிறோம். கிவன் நம்பர் என்ன? இக்னோர் பண்ணதுக்கப்புறம் 204. இப்போ இந்த 204 டம்மி நம்பரை விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா? கண்டிப்பாக இட் இஸ் ஸ்மாலர். இது ஸ்மாலராக இருக்கிறதுனால 143, 147ல் ஸ்மாலர் நம்பர் இது 143. இது ஸ்மாலருங்கிறதுனால ஸ்மாலர் நம்பர் இஸ் த ஆன்சர். ஃபைனலி மை ஆன்சர் இஸ் 143. தட்ஸ் ஆல். இப்போ இதில் ஆன்சர் ஃபார் த ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இதை வச்சு நீங்கள் போன வீடியோவில் பார்த்த வீடியோவோட பர்டிகுலர் ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். Cube root of 941192 is 98 and cube root of 681472 is 8888 and cube root of 658503 is 87. இன்னைக்கு வீடியோக்கு உண்டான question. What is square root of 4096? What is square root of 6241? What is square root of 24,649? உங்களோட ஆன்சர்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் திஸ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை ஒரு புது ஷார்ட்கட்டோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.